வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழைகளுக்கு கொடுப்பதை தடுக்கும் கட்சி திமுக என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச திமுகவிற்கு அருகதை கிடையாது எனவும் ஆவேச தாக்கு. கோவை கல்லூரி மாணவி கைவிரல்களை வெட்டி கொடூரமாக கொலை என தகவல். திருமணத்திற்கு மறுத்ததால் உறவினர் சதீஷ் ஆத்திரத்தில் கொலை செய்தது அம்பலம். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி. உயர்கல்வி இலவசம் உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சி திட்டங்களுடன் தெலுங்கு தேசம் தேர்தல் அறிக்கை வெளியீடு. தோல்வி பயம் காரணமாக வயநாட்டில் ராகுல் போட்டி என்ற பாஜக கருத்திற்கு காங்கிரஸ் கண்டனம். கேரளா, தமிழகத்தில் போட்டியிட பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் உள்ளதா எனவும் கேள்வி. டெல்லி, போபால் உட்பட 50 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 15 மணி நேரமாக சோதனை. மத்திய பிரதேச முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரி வீட்டில் பல கோடி ரூபாய் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச திமுகவுக்கு அருகதை கிடையாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பழனியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையை அனைத்தும் பொய்யானது என குற்றம் சாட்டினார். மேலும் ஏழை மக்களுக்கு கொடுப்பதை தடுக்கும் கட்சி திமுக எனவும் அவர் விமர்சித்தார். முருகன் பெருமாளுடைய அருள நாங்க இந்த பதவி அடைஞ்சிருக்கிறோம். நாட்டு மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். நீ அறிக்கின்ற தேர்தல் அறிக்கையெல்லாம் பொய் அறிக்கை சொல்றதை தான் காரணம். தேர்தல் அறிக்கையில கடந்த திமுக தேர்தல் அறிக்கையில நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்புன்னு சொன்னா எவ்வளவு பச்சை பொய். என்ன தர முடியுமா? 2 ஏக்கர் நிலம் நிலமற்ற விவசாயிக்கு தர முடியுமா? அப்படின்னா என்ன பொய் அறிக்கை தானே. அதனாலதான் நாங்க பொய் அறிக்கைன்னு சொல்றோம். இவர் ஆட்சி இல்லாத போது வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில என்ன திட்டம் பண்றோம்னு சொல்லு. நீ இருந்தாச்சு செய்யல. இப்ப தமிழ்நாட்டை பத்தி எடுத்துக்கிட்டார். அதை செய்வோம் இதை செய்யணும். நீ ஒன்னும் செய்ய போறது கிடையாது. நாங்க தான் செய்வோம். அத்தனை திட்டத்தையும் மக்களுக்கு செய்யறதெல்லாம் நாங்க தான். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கொங்கு மணிமாறனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாராபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியது அதிமுக அரசு என கூறினார். அதிமுக அரசால் மட்டுமே பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தர முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான பேச்சே கிடையாது. தேர்தல் அறிக்கை உண்மையான அறிக்கை இல்ல. வேண்டுமென்றே மக்களை குழப்பி இன்றைக்கு தேர்தல் ஆதாயம் தேட திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. இன்னைக்கு பேசுறாங்க வாய்களி அவரு அதை செய்யற இதை செய்யுங்க இருக்கும்போது செய்யல. இன்னைக்கு விவசாயிகளுக்கு அதை செய்ய சொல்றீங்க. கரண்ட் சார்ஜ் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது 1 பைசா மின்சார கட்டணம் குறைக்க வேண்டும் என்று சொன்ன விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சி. மறக்க முடியுமா விவசாயிகள்? செண்பகவல்லி அணையை சீரமைப்பது குறித்து கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து ராஜபாளையத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செண்பகவல்லி அணையை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதை குறிப்பிட்டார். அணையை சீரமைப்பது குறித்து கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். செண்பகவல்லி அணை நமக்கும் கேரளா மாநிலத்திற்கும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு உரிமை இருக்கிறது. செண்பக அணையை இருந்து தண்ணி கொண்டு வருவதற்கு நமக்கு உறுதி இருக்கிறது, ஒப்பந்தம் இருக்கிறது. உறுதியாக செண்பகவல்லி அணைக்கட்டு நம்முடைய பகுதி மக்களுடைய விவசாய பெருமக்களுடைய தீர்ப்பதற்கு பிரச்சனை தீர்ப்பதற்கு உறுதியாக அது செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
குஷ்பு வாட்டசாட்டமாக இருந்தபோதே அவரது பிரச்சாரத்திற்கு மக்கள் வாக்களித்தது கிடையாது என அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்தார். மதுரை கோச்சடையில் அதிமுக கட்சி அலுவலக திறப்பு விழாவில் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ப. சிதம்பரம் கையாளாகாதவர், உப்பிற்கு கூட பயனில்லாத உதவாக்கரையாக இருந்தவர் என்று விமர்சித்தார். தமிழர் என்பதற்கு அடையாளமாக வேட்டி மட்டும் கட்டிக்கொள்பவர் ப. சிதம்பரம் என்று சாடிய அமைச்சர் செல்லூர் ராஜு, ஜெயலலிதா வழியை பற்றி ப. சிதம்பரத்திற்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிற, காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிற திமுகவை எவ்வளவு கேவலமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக நடத்தியவர் அவருடைய ஆட்சியில தான். ஒரு கூட்டணி அமைப்பதற்காக, வற்புறுத்தி கூட்டணி அமைப்பதற்காக, திமுகவை தன்னுடைய கூட்டணியில் இணைப்பதற்காக மேல்தளத்தில் ஒரு முதலமைச்சருடைய துணைவியாரை சிபிஐ மூலமா விசாரிக்க வைத்தவர் யார்? கனிமொழியை விசாரிக்க வைத்தவர் யார்? இதெல்லாம் எதுக்காக? கலைஞர் டிவியில் 60% பங்குத்தொகையை அன்றைக்கு பெற்றிருந்தவர், பங்குத்தொகை கொண்டவர் தயாளம்மா, 20% பங்குத்தொகை கொண்டவர் கனிமொழி. இவங்களை மேலே விசாரணை, கீழே கூட்டணி கட்சியினுடைய பேச்சுவார்த்தை. இதுக்கெல்லாம் யார்? சிதம்பரம் தானே காரணம். மு. க. ஸ்டாலின் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளதாக கூறிய அவர், அதிமுக நிர்வாகத்தை பற்றி பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி உள்ளது என்று வினா எழுப்பினார். அரசனாக இருந்தபோதே நாட்டு மக்களுக்கு நலன் செய்யாத மு. க. ஸ்டாலின் தற்போது ஆண்டியாக இருக்கும்போது எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். மேலும் நடிகர் நடிகைகள் பிரச்சாரம் என்பது இயற்கையான ஒன்று என்று கூறிய அவர், குஷ்பு வாட்டசாட்டமாக இருந்தபோதே அவரது பிரச்சாரத்திற்கு மக்கள் வாக்களித்தது கிடையாது எனவும் விமர்சித்தார். குஷ்பு வாட்டசாட்டமாக, அப்படி இளமையாக, அப்படி துள்ளி விட்டார் ரத்தம். அப்படி இருக்கும் போதே ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போடாத மக்களுக்கு தமிழ் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ரசிக்கிறதோடு ஓட்டு போட போகும்போது தமிழன் தெளிவானவன், விவரமானவன் தமிழன். இன்னைக்கு நீங்க நினைச்சுங்க, தமிழ்நாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். எனவே தமிழக மக்கள் ஏமாளிகளா அல்ல என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். பொள்ளாச்சியில் மீண்டும் ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டிருப்பது வருத்தத்தை விட கோபத்தையே ஏற்படுத்துகிறது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகப்படுத்த வேண்டிய பாதுகாப்பை அரசு குறைத்துக் கொண்டு வருகிறது என்றும் காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ரொம்ப அதாவது இதயத்தை உலுக்குகிறது, பதட்டமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட அதிகமாக கோபம் வருதுங்க. ஏன்னா இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பை இன்னும் குறைத்து கொண்டு வருவது மாதிரி ஒரு உணர்வு வருகிறது. என்ன வேலை நடந்தாலும் மக்களுக்கு மிஞ்சிய வேலை ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை. அது தயவு செய்து காவல்துறையை அரசு ஏவல் துறையாக உபயோகிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா எப்படியும் அவங்க நேர்மையான தேர்தல் செய்ய போறதில்லை. அப்படி இருக்கும்போது மக்களாவது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அனுபவிக்கலாமே. காவல்துறையை அவங்க விட்டா சரியா வேலை செய்யக்கூடியவங்க தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். ஆனால் அவர்களை ஏவல் துறையா அவங்க பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இப்போதைக்கு எனக்கு தோன்றும் யோசனை. மற்றபடி சமுதாய மாற்றங்கள், திருத்தங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது நம்ம வேலை, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கும் பாஜகவிற்கும் தொடர்பில்லை என தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உடன்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தார். குலசேகரப்பட்டணத்தில் அவர் பிரச்சாரம் செய்தபோது அந்த பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி வளர்ச்சியை வேண்டுமென்றே கனிமொழி தடுப்பதாக குற்றம் சாட்டினார். நாடு முன்னேற தாமரை சின்னம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், கனிமொழியைப் போல தன் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது என்று தெரிவித்தார். கனிமொழியால் நிச்சயமாக தூத்துக்குடி தொகுதியை மாற்ற இயலாது என்றும் அவர் கூறினார். ஆனால் இதில் எந்த விதத்திலும் பாஜக தொடர்பு இல்லாத போது பாஜகவை தொடர்புபடுத்தி மறுபடியும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்வது மிக தவறானது. அதனால் அதை நான் முறியடிப்பேன். இன்னைக்கு இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருப்பது தூத்துக்குடியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோட அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கனிமொழி இதற்கு பதில் சொல்ல வேண்டும்.
அதனால அவர் தத்தெடுத்த கிராமத்தை கூட அவர் வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாற்றவில்லை. தமிழகத்திற்கு தேவையான நிதி வழங்காத மத்திய அரசு தேவையில்லாத திட்டங்களை திணிப்பதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி மடத்தூர், மில்லர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு தொடர்ந்து தமிழர் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புயல், வறட்சி ஆகிய பாதிப்புகளின் போது நிதி வழங்காத மத்திய அரசு நீட் தேர்வு, ஸ்டெர்லைட் ஆலை ஆகிய தேவையற்ற திட்டங்களை திணிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்கள் எதையாவது தேவை என்று கேட்டால் அதை செய்ய மாட்டார்கள். புயல், வெள்ளம், வறட்சி எது வந்தாலும் நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம விவசாயிகள் போய் பிரதமரை சந்திக்கணும்னு அங்க மாத கணக்கில் காத்திருந்தால் கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று நாம் சொல்கிறோமோ, நீட் பரீட்சையாக இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் தொழிற்சாலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்கக்கூடிய தமிழர்களை எல்லா கொடுமைகளையும் செய்தாலும் அவர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி பொய்யான வாக்குறுதியை எப்போதும் வழங்காது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாதம் 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு 3,50,000 கோடி ரூபாய் தான் தேவைப்படும் என்று கூறினார். ஆனால் இந்தியாவின் ஆண்டு வருமானம் 260 லட்சம் கோடி ரூபாயாகும் என்றும், இதில் 3,50,000 கோடி என்பது பெரிய தொகை இல்லை என்று குறிப்பிட்ட KS அழகிரி, அதிமுக தலைவர்களைப் போல அல்லாமல் காங்கிரஸ் தலைவர்கள் திறந்த புத்தகத்தை போன்றவர்கள் என்றும் கூறினார். இந்த மாதம் 6000 ரூபாய் என்கிற அந்த உதவி அதற்கு மொத்தமே 3.5 லட்சம் கோடி ரூபாய் தான் தேவை. ஆனால் இந்தியாவினுடைய இன்றைய நிலையில் ஒரு ஆண்டு வருமானம் 260 லட்சம் கோடி. 260 லட்சம் கோடியில் 3.5 லட்சம் கோடி என்பது பெரிய தொகை அல்ல. எங்களால் கொடுக்க முடியும். நாங்கள் எதையுமே சிந்தித்து தீர ஆலோசித்து பொருளாதார நிபுணர்களை கலந்து பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். எனவே காங்கிரஸ் கட்சி இன்று நேற்று முளைத்த கட்சி அல்ல, 100 ஆண்டுகளுக்கு மேலான கட்சி. ஒரு உறுதிமொழியை கொடுப்பதற்கு முன்பு, ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பு அலசி ஆராய்ந்து பார்த்துதான் செய்கிறோம். எனவே நாங்கள் நிச்சயமாக செய்வோம், எங்களால் செய்ய முடியும். வேற யாராவது குற்றம் சாட்டலாம், இந்த முதலமைச்சர் குற்றம் சாட்டி நீங்களும் அதை ஒரு கேள்வி கேட்கிறீங்க. இந்த ஊரில் கொள்ளையடிப்பது யார், இந்த ஊரில் ஊழல் செய்வது யார் என்பது உலகத்திற்கே தெரியும். தேர்தல் நாளில் அனைத்து தனியார் நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பளிக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை மற்றும் 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், அன்றைய தினம் தமிழக அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேர்தல் நாளில் அனைத்து நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இதனால் தேர்தல் நாளில் மென்பொருள் நிறுவனங்கள் உள்பட அனைத்து தனியார் நிறுவனங்களும் ஊழியர்களுக்கு கட்டாயம் சம்பளத்துடன் கூடிய விடுப்பளிக்க வேண்டும் என அவர் கூறினார். பொள்ளாச்சி அருகே தனியார் கல்லூரி மாணவி பிரகதி கழுத்தறுத்து கொல்லப்பட்ட வழக்கில் சதீஷ்குமார் என்பவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தனியார் கல்லூரியில் பயின்று வந்த 20 வயது மாணவி கடந்த 5ஆம் தேதி காலை கல்லூரி சென்ற நிலையில் மாலை வீடு திரும்பவில்லை. இதனைத் தொடர்ந்து அவரை காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த கல்லூரி மாணவிதான் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து கொலை குறித்து விசாரணை நடத்த 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ் மாணவியின் உறவினர் என்றும், ஏற்கனவே அவர் மாணவியை திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டதாகவும்,
ஆனால் இதற்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமணம் நடைபெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் சதீஷ் அவரை கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சதீஷிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. பாஜகவின் தேர்தல் அறிக்கை நிச்சயம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகார ஆட்சிதான் அமையும் என்று கூறினார். ஆண்டுக்கு 72,000 ரூபாய் தருவது என்பது சாத்தியமில்லாதது என்று கூறிய இல கணேசன், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் போன்ற கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் அதனை கொண்டு பொதுமக்கள் ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் வரை போட முடியும் என்று பாஜக கூறியதே தவிர 15 லட்சம் தருவோம் என வாக்குறுதி அளிக்கவில்லை என்றும் இல கணேசன் விளக்கம் அளித்தார். சாதாரண மக்கள் கண்ல பளிச்சென்று படுவது போல உனக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் என்று அறிவித்த உடனே அந்த ஒரு அம்சத்தில் மாத்திரமே மகிழ்ந்து 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 மக்களை மயக்கி ஆட்சியில் ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த காங்கிரஸ் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரிய வேண்டாம். மக்கள் மத்தியில் நாங்கள் தந்த தேர்தல் அறிக்கை ஆண்டுக்கு 72,000 ஆண்டுக்கு 72,000 என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். அது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றும் கூட. நரேந்திர மோடியின் ஆயுதம் சிபிஐயும் வருமான வரித்துறையும் தான் என்றும் அதன் விளைவு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும் என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டை காப்போம், இந்தியாவை மீட்போம் என்ற ஜனநாயக முறையில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக குறிப்பிட்டார். மோடி தன்னுடைய ஆயுதமாக வருமான வரித்துறை, சிபிஐ இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். விளைவு அவருக்கு சாதகமாக இருக்காது, எதிர்விளைவுத்தான் உருவாகும். ஆகவே தமிழ்நாட்டை மீட்போம், இந்தியாவை காப்போம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நிலை இருக்கிறது. விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாக்குகளை சேகரித்தார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் ரவிக்குமாரை ஆதரித்து திண்டிவனம் பகுதியில் வாக்காளர்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக மாவட்ட செயலாளர் மஸ்தான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மும்பை வடக்கு மத்திய தொகுதியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எதிராக ஸ்னேகா என்ற திருநங்கை போட்டியிடுகிறார். மும்பை வடக்கு மத்திய தொகுதியில் பாஜக சார்பில் பிரமோத் மகாஜனின் மகள் பூனம் மகாஜன் போட்டியிடுகிறார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் இவர் மீண்டும் போட்டியிடுகிறார். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியா தத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களுக்கு எதிராக ஸ்னேகா நிவ்ரிட்டி கலே என்ற 27 வயதான திருநங்கை போட்டியிடுகிறார். வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். தன்னை தேர்ந்தெடுத்தால் திருநங்கைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள், போர் வீரர்கள் என அனைவரின் வாழ்வு மேம்பட பாடுபட போவதாகவும் அவர் தெரிவித்தார். இயக்குனர் மகேந்திரன் பெயரில் சிறந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் என்று அரசுக்கும் நடிகர் சங்கத்திற்கும் கோரிக்கை வைக்க இருப்பதாக நடிகரும் இயக்குநருமான மனோபாலா தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் மறைந்த இயக்குனர் மகேந்திரனின் பட திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் யார் கண்ணன், மனோபாலா, பேரரசு மற்றும் உதவி இயக்குநர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் இயக்குனர் மகேந்திரனின் படத்தை இயக்குனர் யார் கண்ணன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய இயக்குனர் மனோபாலா, உதவி இயக்குநர்களை மதித்த ஜாம்பவான் மகேந்திரன் என்றும் விருதுகளை வாங்கும் போது தனது உதவி இயக்குநர்களுக்கும் கேடயங்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியவர் என்றும் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய மனோபாலா, சிறந்த இயக்குநர்களுக்கு மகேந்திரன் பெயரில் விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு கோடு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. என்னுடைய சார்பாக நான் அவர் சார்பாக ஒரு விருது தமிழக அரசுக்கோ, தமிழக மற்ற ஊடகங்கள், நிறைய ஊடகங்கள் பரிசு கொடுக்குறாங்க. அவர் சார்பாக ஒரு நல்ல திரைப்படத்துக்கு ஒரு விருது நல்ல தகுதியான ஆளுக்கு பரிந்துரை செய்யும்படி நான் கேட்டுக்கிறேன்.
சென்னை கோயம்பேடு அங்காடியில் கோடையின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பழங்களின் விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த பல தினங்களாக அனல் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கு அச்சப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கோடையின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி, இளநீர், நுங்கு உள்ளிட்ட இயற்கை விளைபொருட்களை வாங்கி தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்கின்றனர். குறிப்பாக தர்பூசணி கிலோ 10 முதல் 12 ரூபாய் வரைக்கும், முலாம்பழம் 15 முதல் 20 ரூபாய் வரையும் விற்பனையாகின்றன. விலை அதிகரிப்பால் வாடிக்கையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். 30 வருஷமா வியாபாரம் பண்றோம் இந்த மார்க்கெட்ல. இது கோடை எல்லாம் இதுக்கு சம்மருக்காக வர சரக்குங்க. லிச்சி, வால்பேரி, மங்கூஸ்தான், மற்ற ஐட்டம் எல்லாமே ஆரஞ்சு, இது எல்லாமே இந்த கோடைக்காக விற்கிறது தான். நாங்கள் நிறைய விற்கிறது அவகோடா விற்கிது. இப்போ நிறைய பட்டர் ஃப்ரூட்னு வருது, அது விற்கிது. விலைவாசி கம்மி ஜாஸ்தி தான், அது ஏறுது இறங்குது. வர மக்களுங்களுக்கு தான் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் ஏறுது, ஒரு நேரம் இறங்குது. அங்கே வர்றதை தான் நாங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணி ஆகணும்.